கப்பவில்லை, வழியில ஒரு பெரியவரை சந்திச்சேன். உபசரிச்சு அனுப்புறதுக்காக வீட்டுக்கு அழைச்சு வந்திருக்கேன். வெளியில் நிற்கிறாரு. பெரியவங்களை வெளியில் நிக்க வைக்கலாமா? உள்ள கூட்டிட்டு வாங்க. இதோ ஐயா, பெரியவரே, வாங்க வாங்க ஐயா. கற்பவல்லி, என்ன உளற? ஒண்ணும் இல்லப்பா. என் கையில இருக்கிற நாகசக்தியானவோ பக்தியான உன் மனைவி கண்ணுக்கு தன்னுடைய அருள் ரூபத்தை காட்டியிருக்கிறார். ஆனா பாவம், திடீர்னு அந்த காட்சியை பார்த்த அதிர்ச்சியில உன் மனைவி பயந்துட்டா. அவ்வளவுதான். அப்படிங்களா சாமி? சரி சரி, சாமிக்கு சாப்பாடு கொண்டு வா. கொஞ்சம் பொறுப்பா. மற்றவங்களுக்காக சமைச்சதை சாப்பிடுறது மகான்களுக்கு அழகுங்க. நேரமானாலும் பரவாயில்லை, எனக்காகவே சமைச்சதை சாப்பிடுறதா உத்தம். அதுக்கு என்ன சாமி? அப்படியே ஆகட்டும். கப்பவல்லி, சீக்கிரம் வாங்க சாமி. உட்காருங்க. நான் காட்டுல இருந்து காஞ்ச பிறகாத்தானே கொண்டு வந்து போட்டேன். அது இலவிட்டு எப்படி பச்சைக்கிளையா மாறிச்சு? காளியாத்தா, இதை பத்த வச்சு நான் எப்படி சமையல் பண்ணுவேன்? கப்பவல்லி, என்ன யோசனை? சீக்கிரம். இத வந்துட்டேங்க. என் புருஷனோட எண்ணத்துக்கு மாற நான் நடந்ததே இல்லை. இன்னைக்கு சமைச்சே ஆகணுங்கிற கட்டாயமான சூழ்நிலை. நீதான் தாயை காப்பாத்தணும். அன்போடு என்ன உங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்து உபச்சாரம் பண்ண உங்களுக்கு சர்வ சந்தோஷமும் உண்டாகட்டும். நான் வர்றேன்ப்பா. சாமி, ஒரு வேண்டுகோள். என்னப்பா? பெத்த குழந்தைய பிறந்த அன்னைக்கே பிரிஞ்ச பாவிங்க நாங்க. அந்த குழந்தை இன்னமும் உயிரோடு இருக்கிறதா என் பொஞ்சாதி நம்பிட்டு இருக்கிறா. அதை பத்தி உங்க அருள்வாக்கு சொல்லணும். உங்க குழந்தை உயிரோடு இருக்கிற விவரம் தெரிஞ்சுதானே நான் உங்க வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சேன். குழந்தை இல்லாத வீட்டுல பெரியவங்க சாப்பிட மாட்டாங்கிறது உங்களுக்கு தெரியாதா? உங்களை விட்டு உங்க குழந்தை பிரியறதுக்கு யார் காரணமா இருந்தாங்களோ அவங்கள விட்டு உங்க குழந்தை பிரியற நேரம் கூடிய சீக்கிரம் வரும். சேர வேண்டிய இடத்துல உங்க குழந்தை சேரும். நான் வர்றேன்ப்பா. ஆத்தா இருக்கிறத மறந்துட்டீங்க. நான் வர்றேன்.
பெத்தவ அறிவா பிள்ளைய பத்தி, நீ அறிவு என்னை பத்தி. யாரோ எதுக்காகவும் என்ன சோதிக்கிற மாதிரி என் மனசுக்குள்ளார தோணுது. அது எந்த சோதனையா இருந்தாலும் அதுல இருந்து நீதான் தாய் என்னை காப்பாத்தணும். சந்தேகமே, இப்படிப்பட்ட அபாயத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்ட இவள் அப்பழுக்கில்லாத பத்தினி பெண்தான். நான் விரும்பும் சக்தியை அடைய இவள் குழந்தையை பயன்படுத்தியே தீர்வேன். கற்பகவல்லியின் குழந்தை இருக்கும் இடத்தை என் கண்களுக்கு காட்டு. குருதேவா, 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 என்ன இது அதிசயம்! எந்த காளிக்கு அந்த குழந்தையை பலி கொடுக்க சொன்னீர்களோ அந்த காளியின் மடியிலேயே அந்த குழந்தை இருக்கிறது. நான் என்ன செய்வது? இப்போது நான் என்ன செய்வது குருதேவா? ஜடாதரா, பூர்வீகத்தில் சித்தர்கள் அம்மனை வணங்கி வழிபட்ட ஒரு புண்ணிய பூமியில் அந்த குழந்தை இருக்கிறது. தெய்வ சக்தியுள்ள அந்த எல்லைக்குள் உன் மந்திர சக்தியால் நுழையவே முடியாது. அப்படியானால் நான் விரும்பிய வரத்தை அடைவதற்கு வழி? அதை உன் மந்திரத்தை விட தந்திரத்தால் தான் நீ அடைய முடியும். எப்படி குருதேவா? தயவு செய்து சொல்லுங்கள். சக்தி நிறைந்த எல்லைக்குள்ளிருந்து அந்த குழந்தையை வெளியே கொண்டு வர நீ ஒரு சதி செய்ய வேண்டும். பெற்ற தாயை கொண்டே குழந்தையை கடத்தி வர முயற்சி செய்ய வேண்டும். வருகிறேன் குருதேவா. அந்த முயற்சியில் நீ அவசரப்படாமல் நிதானித்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இது சாதாரண மை இல்ல, வசிய மை. இந்த மையை பழத்திலே தடவி நீ ஆசைப்படுற பொண்ணு கிட்ட கொடுத்துட்டா அந்த புல் புல் உன்கிட்ட ஜில் ஜில். ஐ பாபா, உன்னை நம்பலாமா? அரே, என்ன கேள்வி கேட்ட? ஊருக்குள்ள போய் கேட்டு பாருங்க ஐயா. பஜக் பஜக் கிச்சக் பஜன் பஜன் பஜன். இத கொண்டு போய் நீ ஆசைப்படுற பொண்ணு கையில குடு. அவ உடனே சாப்பிடுவா. சாப்பிட்ட உடனே இல்ல, போதை ஏறி உன் மடியில ஓடி வந்து விழுவா. என்னுடைய மகனும் என் மகனுடைய சகோதரியுமான குமாரி ரவிதேவி இங்கு ஆடப் போறா. அவ ஆட ஆரம்பிச்சுட்டான்னா அப்படியே உணர்ந்துடும். என்னது? பொண்ணு வர போறாளா? மகளே ரவி, வாடி அம்மா. என்னையா இது? பொண்ணு வந்து ஆட போறான், குரங்கு வந்து நிக்குது. குரங்கு சொல்லியாத அடிச்சு கொதறிப்படுவேன். அது என் பொண்ணு மாதிரியா? அது குட்டியா இருக்கும் போது ஒரு நாள் கனவுல தாலியாட்டா வந்து சொன்னாயா, அது குரங்கு பறவை இல்ல மனித பறவையான்னு. அதுக்கு 16 வயசாகும் போது மனித மாப்பிள்ளைய கிடைப்பான்னு சொன்னாயா. சத்தியம் சொல்லுது, நான் நம்புறேன். என்னது? குரங்குக்கு கல்யாணமா? நம்ம எல்லாம் குரங்குல இருந்தாலும் வந்தோம். நமக்கே கல்யாணம் நடக்கும் போது என் தங்கச்சி கல்யாணம் நடக்க கூடாதா? இந்த குரங்க கட்டிக்க போற குரங்க மாப்பிள்ளை யாருன்னு தெரியலையே. மகளே ரவி, ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா? மகளே கைலாசம், அதான் மேலத்தை. நான் இதே ஊர்தான். என் பேரு சண்முகானந்தம். இந்த ஊர்ல செல்லம்மா
சபல சன்மானம்னு கூப்பிடுவாங்க. அது சரி, இது என்கிட்ட கொடுக்குற? இது சாதாரண பணம் இல்ல, அபூர்வ பணம். கொக்கு சாமியார் கொடுத்தது. கொக்கு சாமியாரா? ஆமா, அவர் ஒத்த காலில் நின்று தவம் பண்ணாரு, அதனாலதான் அந்த பேரு. அவரை போய் கும்பிட்டேன். டேய், நீ இதை சாப்பிடு, உனக்கு அழகு அதிகரிக்கும்னு சொன்னாரு. யோ, நீதான் அழகு இல்லையே, அதை நீயே சாப்பிட வேண்டியதானே? இது உங்களை மாதிரி அழகானவங்க தான் சாப்பிடணும். அழகு எங்க இருக்கோ அங்கதான் போய் சேரணும். இந்தாங்க,